எல்லா மத நூல்கள் அனைத்தும் இங்கே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அடுத்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். ஏன்னா இன்னைக்கு நம்மளை பின்னுக்கு இழுப்பது 2 விஷயங்கள். நம்ம இந்தியாவை பற்றி தான் பேசுகிறோம், நம்ம ஊரை பற்றி தான் பேசுகிறோம். பின்னுக்கு இழுக்கக்கூடியது 2 விஷயம், ஒன்று ஜாதியம், ஒன்று மதம். இந்த 2ம் நம்மளை பின்னோக்கி தான் இழுத்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அதில் எழுதப்பட்ட இந்த புனித நூல்களோ இல்லை சடங்கு சம்பிரதாயங்களோ, இந்த 2 விஷயம்தான். இந்த 2 விஷயம் தான் நம்மளை போட்டு பின்னாடி இழுத்து கொண்டு வச்சிருக்கு. ஏன்னா அந்த சடங்கு சம்பிரதாயத்தையும் புனித நூலில் சொல்லப்பட்ட அத்தனையும் நமக்கு தான், ஒன்லி பெண்களுக்கு மட்டும்தான். என்ன உடை போடணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி நடக்கணும், இது அத்தனையும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, ஆண்களுக்கு இருக்குன்னு தயவு செய்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இது எல்லாமே பெண்களோட மனசில் அப்படியே புகுத்தி இருக்கு, போட்டு வச்சுருக்காங்க, அப்படி இன்பில்ட்டாகவே இருக்குது. அப்படி தான் நான் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் கற்பிதம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அவங்க அங்கே தான் கற்றுட்டு வந்துருக்காங்க. ஸோ அதை சொல்லி 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 இப்போ அவங்க தான் இப்போ நம்ம தான் நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயத்தில் நம்ம வாயிலேருந்தே சொல்ல வைக்கிறது. ஆண்கள் தானாலாம் சொல்கிறது இல்லை. எதுவாக இருந்தாலும் இங்கே கேட்டுக்கோங்க, அங்கே கேட்டுக்கோங்க, என் வீட்டில் கேட்டு சொல்கிறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் டைலாக்கு. உண்மை என்னென்னா அவங்க நினச்சதை சொல்ல வைக்கிறது, அதைத்தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எந்த இடத்த நோக்கி போகணும், இந்த விஷயத்தில் தெளிவு இருக்கணும். ஏன்னா நம்ம கல்லூரி ஆசிரியர்கள் நம்ம வரல என்ன பார்க்குறோன்னா, உடை தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. முதல் விஷயமே அங்கே தான் பிரச்சனை. ஒரு பொண்ணு சாதாரண உடை போட்டுட்டு வருது, பையன் ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வரான் அப்படின்னா அதை பார்க்கும்போது அதை கூட ஸ்டைல்னு எடுத்துக்கிறாங்க. பையன் பண்ண அதே பொம்பளை பிள்ளை பண்ணுச்சுன்னா என்ன பார்த்தியா, என்ன திமிரு அவளுக்கு, எப்படி போட்டு வர்றா ட்ரெஸ்ஸு. இது நம்மளுடைய சக ஆசிரியர்களே சொல்கிறாங்க. அவங்க தெரிஞ்சு சொல்லலை, அவங்க மேலே எந்த நான் அவங்கள தவறுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டு வந்த வழக்கம் அது. அதை மாற்றணும், அதை மாற்றிக்க வேண்டிய சூழலில் இருக்கும். அதுதான் விஷயமே. அதுதான் அடுத்த ஆரோக்கியமான போக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம இதை உரையாடல்களால் தான் நம்ம கொண்டு போகணும். ஏன்னா நம்ம ஏன்னா அவங்க எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும், உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அதை ஞாபகப்படுத்துகிற விஷயம்தான் இது எல்லாமே உங்களுக்கு. அதே மாதிரி அதனால் நம்ம 2 விஷயங்களில் இந்த அடிப்படைவாதிகள், இன்றைக்கி ஈரான் ஈராக் போகிற மேடம் சொன்னாங்க, போர் நடக்குது, ஈரான் ஈராக்கு, அமெரிக்காக்காரங்க, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன தெரியுமா, அடிப்படைவாதிகள். இந்த அடிப்படைவாதிகளோட தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. முதல்ல அந்த அரசியல் பார்வையில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா மட்டுமே நாம் பெண்களுக்கும் விடுதலை கிடைக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.